சதா சர்வ காலமும் கடவுளே துணையென்று வாழக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கன்னி பயமறியாதவங்க, துணிச்சல் மிக்கவங்க, புத்திசாலிங்க, அறிவாளிங்க. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல செல்வ செழிப்பு கண்டிப்பா இருக்கும். பணம் வரும், பதவி வரும், பட்டம் வரும், எல்லாமே வரும். ஆனா எதுவுமே நிலையா இருக்காது. அதே போல உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் எல்லாமே, ஏன் உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமைகள் கூட மற்றவங்களுக்கு தான் பயன்படும். அதாவது மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ராசின்னு கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இவங்களால மற்றவங்களுடைய வாழ்க்கையில தலையிடாம இருக்கவே முடியாது. தப்பான நோக்கத்துல கிடையாது. மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக தெய்வம் மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள்ல குறுக்கீடாகி அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க. சொல்லப்போனா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி குறைவு இருக்காது, அவங்களுடைய தேவைகளுக்கு குறைவு இருக்காது. எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் உதவிகரமா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு திரும்பி அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்க சத்தியமா கிடையாது. 100க்கு 100% 1% கூட இவங்களுக்கு திரும்ப உதவி கிடைக்காது. இவங்களால வாழ்ந்தவங்க கூட, இவங்களால எல்லாமே கிடைக்க பெற்றவங்க கூட இவங்கள ஏளனமா தான் பார்ப்பாங்க. சொல்லப்போனா இவங்களால இவங்க வாழ்ற மாதிரி அப்படியே மாத்தி சொல்லிடுவாங்க. நிறைய பொய், சூது, வாது உங்களை சூழ்ந்து இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடியது உண்மை, நேர்மை மட்டும்தான். இதனாலவே எல்லாரும் உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. சில நேரங்கள்ல இப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன? நான் ஏன் தான் இந்த உலகத்துல பொறந்தேன்? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுக்கு நான் பொறுக்காமலே இருந்திருக்கலாமே. ஏன் நான் மட்டும் இவ்வளவு பலவீனமா இருக்கேன்? என்னுடைய பலமெல்லாம் ஏன் மத்தவங்களுக்காக மட்டும் பயன்படுது? ஏன் எந்த உறவுமே என்கிட்ட உண்மையா இருக்கிறது இல்ல? நான் எல்லாரையும் விட்டு கொடுக்காம தானே இருக்கேன். சொல்லப்போனா அன்பாவும் பண்பாவும் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரதுக்கு முன்னாடி இதை பண்ணாதப்ப உனக்கு கஷ்டம் வரும், இல்ல இது உங்களுக்கு கஷ்டம் வந்துடும், விடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தானே போய் நிக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரு தான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பா? இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விக்கு இந்த பதிவு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பதிவா இருக்கும். நல்ல ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய பதிவா இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? தனிமரமா நிக்கிறீங்க. ஏன்பா இப்படி தனியா நிக்கிற? இருக்கியா? இல்லையா? சாப்பிட்டியா? தூங்குனியா? உடம்பு எப்படி இருக்கு? 10 ரூபாய் வேணுமா? இப்படி கேட்க கூட நாதி கிடையாது. ஆனா இது எல்லாரும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு ஓஞ்சி போன ராசி கன்னிராசி. கன்னிராசி பிள்ளைகள் ஒரு வீட்டுல இருக்காங்க, கன்னிராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய மொத்த சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் கௌரவத்துக்காக தான் உசுரையும் கொடுக்க ரெடியா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கன்னி எப்பதான் ஜெயிக்கும்? உங்க மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? எனக்கும் ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும்னு ஆசை இருக்கு கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பதில் சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நம்முடைய அதிபதி யாரு? புதன். புதனுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னா நம்முடைய பெருமாள் இல்லையா? ஸோ அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தெய்வம் செட் ஆகுன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். குல தெய்வத்தையும் தாண்டி, இஷ்ட தெய்வத்தையும் தாண்டி, நமக்கு அதிர்ஷ்ட தெய்வத்தையும் தாண்டி நம்முடைய அதிபதியுடைய தெய்வம் தான் நமக்கு பெரும்பாலும் நல்ல விதங்கள்ல சப்போர்ட் பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால எப்பவும் நீங்க பெருமாளை வழிபாடு செய்யறது நன்மை பயக்குங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் தொடங்குறேன். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எழுதுங்க. இப்போ மாதவனே, கேசவனே, ஸ்ரீஹரியே, கோவிந்தனே, நாரணனே, வாமனனே, வராகனே, ஸ்ரீகிருஷ்ணனே, ஜனார்த்தனனே, மதுசூதனனே, ஸ்ரீராமச்சந்திரனே, ஏகபோக நாயகனே, காத்திருள்வாய் தாமோதரனே, யசோதை புத்திரனே, பாண்டவர் சகாயனே, தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியே, மாமனான கம்சனை வதைத்து கொன்ற கண்ணனே, தீமையாவும் போக்கிய அருளிடு தேவ தேவனே, மற்ற ரூபம் எடுத்தவனே, வராக கோலம் கொண்டவனே, இச்சையாவும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வண்ணனே, இரட்சகனே, ராகவனே, நாமமாயிரம் கொண்டவனே, இச்சகத்தோறும் போற்றும் லோக நாயகனே, தொழுகிறோம். ஓம் நமச்சிவாய. இந்த துதி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா விதங்களையும் செல்வ செழிப்ப சேர்க்கும். நீண்ட ஆயுளையும் நீடித்த பேரு புகழை உங்களுக்கு கொடுத்தருளும்ங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். தனிமரமா நிக்கிறேன். என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கு. ஏன் எனக்கு இப்படி? நான் ஏன் பிறந்தேன்? இந்த மாதிரி கேள்விகளை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில கன்னி. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன? நாங்க யாருப்பா? உங்களுடைய அதிபதி புதன். அறிவு, பகுத்தறிவு, விவரம் ரொம்ப இருக்கு. விவரக்கூர்மை. ஏதோ ஒன்னே பார்த்தினாக்கா அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் மனசு ஒத்துக்கும்.
அமைதியாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, உழைப்பீங்க, கடமையை மதிக்கூடிய மனசு. நமக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறத உணர்ந்து பேசக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க. ஒரு தப்பு பண்றாக்கா அந்த தப்பு பண்றதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும், அவங்களுக்கு அந்த தப்பை நியாயப்படுத்த எந்தெந்த வகையில யோசிக்க முடியுமோ அந்த வகையில யோசிச்சு அவங்களுக்கும் ஒரு நியாய தர்மத்துக்கு தகுந்த மாதிரி, நீ இதனால தானே இப்படி பண்ணிட்ட, மாத்திக்கோ. தப்பானவங்களுக்கு கூட இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கன்னிராசிகளுக்கு வெளியில சொல்லப்படாத பல சோதனைகள் இருக்கு. வாழ்க்கையுடைய ஆரம்பத்துல தடைகள், நம்பிக்கை குறைவு, எதிர்பார்ப்பு இல்லாம இவங்களுக்கு பெரும்பாலும் தோல்விகள் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு பலவீனத்தை எப்படி நம்ம சரி கட்டணுங்கிறத பார்த்துடலாம். அறிவாளிங்க, பகுத்தறிவாளிங்க, இது உங்களுக்கு பெரிய பலம் தான். ஆற்றல், ஒரு பிரச்சனை வருதுக்கா தீர்வு காண்றது, தொழில் செய்தாங்கக்கா அதை எப்போ மேலே கொண்டு வரணும், எப்படி மேலெழுப்பணுங்கிற திறன், நேர்மை, உழைப்பு, எந்த சூழலையுமே பொறுமை, கடமை, நம்பிக்கை, நம்மளும் மேலே வந்துருவோங்கிறது. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற விருப்பத்தோடு இருக்கிறது, புத்தகம், தொழில், பிஸ்னஸ், இதில் எல்லாமே கண்டிப்பாக முன்னேற்றம். மிகவும் நுணுக்கமான மனசு, மற்றவங்களுடைய மனசை ஈஸியாக புரிஞ்சுட்டு செயல்படக்கூடியவங்க. ஆன்மீக உணர்வு அதிகம், ஆண்டவன் தான் துணை. வழிபாடு, தியானம், பரிகாரம், இதன் மூலமாக அமைதியான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுது. கன்னிராசி பொறுத்திருக்கும் பலவீனம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யோசனை பண்ணுறது, இது மன அழுத்தத்தை கொடுக்கறது, நிறைய பேர்கிட்ட துரோகத்தால் நம்பிக்கையை இழந்திருப்பீங்க. அதே போல் ரொம்ப நேர்மையாக இருக்கிறது, மற்றவங்ககிட்டையும் அதே நேர்மையை எதிர்பார்க்கிறது. இதனால மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கு காயப்படுத்திடுவாங்க. உழைப்பு அதிகம், ஆனால் பலன் குறைவு, இதுவுமே பெருசாக உங்களுக்கு பலவீனத்துக்கான வழியாக இருக்குது. அதே போல் மனதளவில் பல பேர் பல விதங்களில் காயப்படுத்திடுறாங்க. இவங்க நல்லதுன்னு போனால் கூட இவங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சமாக இருக்கும். அதே போல் சூழலை கட்டுப்படுத்த முடியாத போது சோகமாக இருக்கிறது, ஏதாவது சூழ்ச்சியாக இருக்காங்க இல்லையா, இவங்க நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பாங்க. அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி கையாளணும்னு தெரியாது. தப்பானவங்களை எப்படிங்க இவங்களால் அடக்க முடியும், நேர்மையாக இருந்தே பழகியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, பொறுமையாக இருங்க, தினமும் என்ன பண்ணுங்கிற ஒரு திட்டமிடல் வேணும். ஒரு 10 நிமிஷம் தினமும், நாளைக்கு என்ன நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருந்துட்டா ஜெயிச்சிடலாம். அதே போல் நேர்மையை கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளணும். எல்லாமே நேர்மை தான், சரிதான், அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது தப்பு. கடைசியில் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டிய இடத்துல கூட அதான் கரெக்டாக இது முடிஞ்சால் நமக்கு ஓகேப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த கிரெடிட்ஸு, ஒட்டுமொத்த பலன்களும் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீ வெளிப்படையாக இருந்துட்ட, கரெக்டாக எந்த பாயிண்டில் அதுக்கான பலன் கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே போல் மனசை சாந்தம் வச்சுக்க, தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், தினமும் ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதே போல் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், ஆன்மீகத்தின் வழி கண்டிப்பாக கன்னிராசி சாஞ்சே ஆகணும். ஓம் நமோ நாராயண, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. வேலையாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், பணமாகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன முன்னேற்றம் வருது இல்லையா, அதை பகிர்ந்துக்கோங்க, உற்சாகமாக கொண்டாடுங்க. ஓகேங்களா. பலவீனத்தை சரி செய்யறதுக்கு பரிகாரம்னு கேட்டேனாக்கா ஆன்மீக ரீதியாக சனி பரிகாரங்க. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு எப்பவுமே சோதனை கொடுக்கக்கூடிய ஆள், பகைகரன் கூட வச்சுக்கலாம். ஸோ சனிக்கிழமையில் கருப்பியல், எள்ளெண்ணெய் தானம் பண்ணுறது, அனுமன் சாலிஷா படிக்கிறது, கேட்கறது, இது புதன் பகவானை பலப்படுத்தணும். புதன்கிழமையில பச்சை ஆடை அணிந்துக்கோங்க, பச்சை நிற காய்கறிகள், பச்சை பயிர், இதெல்லாம் தானம் கொடுக்கறது, விஷ்ணுவுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணுறது. அதே போல் பெரும்பாலும் கன்னிராசிக்கு ராகு எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள சாந்திப்படுத்தணும், நாக பூஜை பண்ணுறது, அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது. கன்னிராசி வாழ்க்கையில் முன்னேறினா முன்னோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா. அதே போல் இந்த புதன்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை நாட்களில் அசைவ உணவை சுத்தமாக தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. அதே போல் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையுமே ஈஸியாக நம்பக்கூடாது. உடனே நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆகாத விஷயம். அதே போல் நேர்மையாகவும் நுணுக்கமாகவும் பேசக்கூடிய உறவுகளை தேர்ந்தெடுங்க. நீங்கள் பெரும்பாலும் உங்களை சுற்றி வச்சிருக்கக்கூடிய உறவுகள், நட்பாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவங்கள தான் வச்சுருக்கீங்க. அதன் காரணமாகவே பரவாயில்ல, அவங்க என்ன போய் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பின்னாடி அவங்களால கஷ்டம் வரும்போது தான், கடவுளே இப்படி போய் நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டீங்க. ஸோ எல்லாரையுமே முழுசாக நம்பாதீங்க. ஏன்னா எல்லாரும் 100% உங்களை மாதிரி நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இதனால தான் ஏமாற்றம் உங்களுக்கு வருது. ஓகேவா. சுருக்கமாக சொல்கிறேன், அறிவாளி தான், நீங்கள் பொறுமையாளி தான், நுணுக்கம் தெரிஞ்சவங்க தான், இது உங்களுக்கு மிகப்பெரிய வலிமை தான். ஓகேங்களா. இந்த வலிமையை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும். தியானம் பண்ணுங்க, தினசரி என்ன பண்ணுங்கிறது திட்டம் போட்டுக்கோங்க. சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க, புதன் பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க. யார் மீதும்
எந்த விஷயத்து மீதும் அதிக நம்பிக்கை வைக்கக்கூடாது, அதிகமாக யோசிக்கக்கூடாது. இதை வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல உறவை அமைச்சுக்கோங்க. நேர்மையாக இருப்பாங்க, அன்பு காட்டுவாங்க, பக்தி வழிபாடோட இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து தெய்வ கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படின்ற ஆட்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு உங்களுக்கு கேள்வி இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மட்டுமே இருக்கு? அதே போல் ஆரோக்கியம் ஏன் எனக்கு இவ்வளோ கெட்டு போகுது கேட்குறீங்க இல்லையா? சனி பாதிப்புங்க. சனி வந்து சோதனைக்கு இருக்கு உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அமைதி, பொறுமை, சுய கட்டுப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக சோதனை பண்ணக்கூடிய ஆளாக இந்த சனி பகவான் இருக்கார். இதனாலே உங்ககிட்ட வந்து அதிகமாக கஷ்டம் வருது. வேலை ரீதியாக, கடன் ரீதியாக, உறவுகள் ரீதியாக சிக்கலாக அனுபவிக்கிறீங்க. ஸோ இவரை நம்ம சரி கட்ட வேண்டியது முதல் விஷயம். அடுத்து புதன். புதன் பலவீனமாக இருந்துட்டா வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, உத்தியோகத்துலையும் சரி குறைவான பலன் கிடைக்கும். அறிவு இருக்கிறது, ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நம்பிக்கை வந்து பார்த்தினாக்கா நமக்கே உடஞ்சி போயிடும். இதோட ராகு உறவுகளில் துரோகம், போலியான நண்பர்கள், கடன் பிரச்சனை, தவறான விஷயத்தில் முதலீடு பண்ணுறது இதெல்லாம் இவங்க தான் கொடுக்குறாங்க. அதாவது சுற்றி வச்சு அடித்த மாதிரி அடி மேலே அடி கொடுக்குறதெல்லாம் இவங்களால தான். ஓகேங்களா? அதே போல் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மனசு வந்து ரொம்ப மென்மையானது. ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் இவங்களால் தாங்கிக்கவே முடியறதில்ல. அந்த இடத்துல தான் உடஞ்சி போகிறாங்க. மன அழுத்தம் அதிகமாகுது. சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுது. தப்பானவங்களை பார்த்தாலே இவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா அந்த இடத்துல எதுவுமே வேலை செய்யாத மாதிரி ஆகிடும். மனசு வந்து பார்த்தினாக்கா ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவாங்க. அதாவது உண்மைக்கு எதிராக பேசுவாங்க, உண்மைக்கு மாறாக செயல்படுவாங்க. அந்த இடத்துல கன்னியால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒன்று கோவப்படுவீங்க, இல்லை அந்த இடத்த விட்டு வந்துடுவீங்க. உங்களுடைய உழைப்பு அங்கே பெருசாக இருந்தால் கூட சரி, பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டம் வந்துடும். அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பரவாயில்ல அப்படின்னு தோணுனாலையும் சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, நஷ்டமானாலையும் பரவாயில்ல, மனசுக்கு ஒப்பாத வேலை, உண்மைக்கு நேர்மைக்கு புறம்பான வேலையை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வரது தான் கன்னி. பெரும்பாலும் கன்னி ராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா சொல்லப்போனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்தில் வாழ்றதுக்கு தகுதியற்றவங்க கூட சொல்லலாம். ஏன்னா எப்படி சொல்கிற அப்படின்னு கோவப்படாதீங்க. ஏன்னா சுற்றியும் முத்தியும் எல்லாமே பொய்யும் பித்தலாட்டமாக இருக்குது. அந்த இடத்துல வாழ்றதுங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. தினம் தினம் போராட்டமாக கூட இருக்குது. ஏன்டா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசால அது சொல்லப்போனால் அதிகமாக நம்ம சிந்திக்கிறதெல்லாம் இதை பற்றியே இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள் கூட உள்ள வருது. எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நம்மளால ஒதுங்கி வர முடியுது. அந்த இடத்துல அது வந்து நம்ம வீட்டில் வரைக்கும் பேசுவோம். ஸோ இப்படி மனசாட்சியால் தினம் தினம் கஷ்டப்படக்கூடிய ராசி கன்னி ராசி. உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப உறவு சந்தோஷம் இருக்கணும். ரெண்டும் வந்து நினச்சிருக்கிறதுக்கு தினமும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுங்க. உறவுகளை மதிங்க. கருத்து வந்து மாறாமல் இருங்க. ஏமாற்றம் வராமல் இருக்க உறவுகளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உறவுகள் அப்படின்னாக்கா சொந்த பந்தங்களை சொல்லவில்லை, வீட்டில் இருக்கவங்கள நான் சொல்கிறேன். இல்லாட்டியும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. என்ன ஏது குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பண்ணலாம். இது கன்னியனா சிறிது காலமாக விலகி நிற்கிறீங்க. அதே போல் கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக புதன்கிழமையில் புதனை வந்து பலப்படுத்திட்டாவே பச்சை நிற ஆடை அணிந்துக்கோங்க. பச்சை நிறத்தில் கூடிய பேனா, பென்சிலு, இல்லை கர்ச்சீஃபு ஏதாவது ஒரு பொருளை கூட வச்சுக்கோங்க. தினமே வந்து 1 to 2 மணி நேரம் புக் எடுத்து படிக்கிறது. அது கதை புக்காக இருக்கலாம், இல்லை ஆன்மீக ரீதியான புக்காக இருக்கலாம். ஆனால் தவறான புக்கு வேண்டாம். உங்களை மேம்படுத்துவதற்கான புத்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, படிக்கிறது கண்ணிக்கு வந்து மேன்மை கொடுக்கும். தொழில் மேம்பாடாகும். வேலை, பிஸ்னஸ்ன்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுங்க. அடுத்து பணம், கடன் சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குவோங்க. கடன் கொடுக்கவும் கூடாது, கன்னிராசியை பொறுத்து கடன் வாங்கவும் கூடாது. அப்போ நான் கஷ்டப்படுறேன் என்ன பண்ணட்டும், அதான் சொல்கிறேன். சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டா போதும். உடைய பணமே வீண் விரயமாகிட்டு இருக்கு, வீண் செலவாகிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மற்றவன் பயன்படுத்திட்டு இருக்கா, இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது. இதெல்லாம் மாற்றிட்டு தான் ஆகணும். அதே போல் சனிக்கிழமையில் சனி பரிகாரம் செய்யுங்க. கருப்பு எள்ளெண்ணெய் தானம் கொடுங்க. கருப்பு எல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னா எள்ளு மிட்டாய் கொடுங்க. அதே போல் கடனை வந்து தவிர்க்கணும். முதலீடு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு தெரியுமா, உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த முதலீடு போட்டால் 10 ரூபா எடுக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால், அதை பற்றின நல்ல ஒரு சிந்தனை இருக்குது, எனக்கு வந்து அனுபவம் இருக்குது அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். இல்லையா கம்முன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆரோக்கியம். தினமும் 20 நிமிஷம் தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நடைப்பயிற்சி பண்ணுறது, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது, நீர் சத்தை வந்து பராமரிக்கிறது. அதே போல் சனி ராகு பாதிப்புனால சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது. பெரும்பாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ராகு எது சனி பகவானை சரி கட்டணும். சனியை பொறுத்த வரைக்கும் அனுமன வழிபாடு செய்யுங்க. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் துர்காதேவி வழிபாடு செய்யுங்க. இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடு இந்த சனி ப்ளஸ் ராகு எதுடைய பிரச்சனையை சரி பண்ணிடலாம். சனி பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால தடைகள் குறையும், மன அழுத்தம் குறையும். புதன் சுஸ்திரம் சொல்கிறதுனால புத்தகம், தொழில், அறிவு இதெல்லாம் பலப்படும். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு புதன்கிழமையில் பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷம், செல்வ நிலையில் மேம்பாடு. இன்னொரு விஷயம் ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.
சுற்றி சுற்றி அடிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது சோதனை மாதிரி இருக்கு இல்லையா, அது முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026லேருந்து 2030 வரைக்கும் வாழ்க்கை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த துறைகள் இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்வுக்கு வருவீங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, என்னெல்லாம் இதெல்லாம் மாறினா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சோ கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இப்போ உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் யார் மீது வைக்கிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறீங்க. உங்களை சோதிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து உங்களுடைய திறமையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர தயாராக இருக்காங்க. அது நீங்கள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். ஓகேங்களா? இப்போ இதோட பணம் எனக்கு நிலையாக இருக்கணும், நான் தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி பெறணும். என்ன பண்ணட்டும்? காலையில் எழுந்ததும் இந்த நாளில் முக்கியமான வேலை என்ன, பணம் சார்ந்ததாக ஏதாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன, முதலீடு விஷயங்களில், உறவுகள் விஷயத்தில் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கிறது சிறப்பு. புதன் அப்படின்னாவே பேனாங்க, அறிவுங்க, புத்தகங்க, படிப்புங்க, கல்விங்க. ஸோ அதனால் ஒரு பேனா பேப்பர் எப்பயும் கூட வச்சுக்கோங்க. என்ன ஏதாவது ஒன்று, அதாவது புத்தி அதிகமாக இருக்கிறனாலே நிறைய மறதிகள் வரும், நிறைய விஷயங்கள் அப்படியே கொலாப்ஸ் ஆகும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. இதை செய்யறதுனால புதன் பகவானுடைய சோதனைகள் குறையும், உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். உடைய உழைப்பு வந்து வீணாக போகுது, விரையமாக போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் மாறும். நேர்மையாக செயல்படுறீங்க, ஆனால் அதை வந்து அந்த நேர்மையை சூழ்நிலை அறிந்து, சூழ்ச்சிகளை அறிந்து செயல்படணும். பணம், வேலை, உறவுகள் எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு போலி நண்பர்கள் ஏமாற்றம் குறையும். அந்த நேர்மையை வந்து மற்றவங்க அப்படி இருக்காங்களாங்கிற ஒரு சோதனையை வச்சுட்டு சிறிய முதலீடு சேமிக்கிற பழக்கம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, பணத்தை வந்து வங்கியில், அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில், மியூச்சுவல் ஃபண்டில், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து சேமிக்கிறது ரொம்ப நல்லது. ராகு சனி பாதிப்பு காரணமாக பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக உங்கள் கையில் வந்து காணாமல் போயிடும். 10 ரூபா இப்போ தான் வந்திருக்கும், உடனே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான், இங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, 10 ரூபா இருக்குது, கொடுக்குறியா, நாளைக்கு தரேன், உடனே கொடுத்துருவீங்க. மறுக்கவே முடியாது. கன்னிராசி கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தயவு செஞ்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மற்றவங்களுடைய சூழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க. 10 ரூபா இருக்கா, இருக்குப்பா, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை இருக்குது. 10 ரூபா இருக்கா, இல்லை, என்கிட்ட வந்து ஒரு 2 ரூபா தான் இருக்குது. இப்படி சொல்லி பழங்க. மாற்றி தான் சொல்ல உங்களை பொய் சொல்ல புரியுதுங்களா? எத்தனையோ பேர்கிட்ட உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு இது நாள் வரைக்கும் கேட்டு கேட்டு சலிச்சு வருட கணக்காக வந்து வெளியில் மாட்டிக்கிட்ட பணம் வராத ராசின்னு பார்த்தா கன்னிராசி பெரும்பாலும் வருது இல்லையா? இதோட உழைப்பு உங்களுடைய திறமையை வழிபடுத்தணும். கண்ணியத்தோட உழைக்கிறீங்க, அறிவாக வேலை செய்றீங்க, அதை வந்து உங்களுக்காக பயன்படுத்துங்க. எந்த துறைகள் இருந்தாலும் சரி, வேலையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அரசாங்கத்துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், முன்னேற்றம் வரும். நெருங்கிய உறவுகளை தேர்வு பண்ணுறப்போ நம்பிக்கையை வந்து எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. உண்மையான நட்பு எது, ஓகேவா? அதே போல் குடும்பத்தில் கூடிய உறவுகளை கெட்டியாக பிடிச்சிக்கும். இதை மட்டும் பண்ணிட்டா போதும், கன்னி வெற்றி பெற்றுடலாம். மனசு வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. பணவரவு, செல்வம், மன அமைதி, தொழிலில் முன்னேற்றம் எல்லாத்தையுமே வந்து வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமையில் 108 முறை மகாலட்சுமி தாயுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய் நமக, சரிங்களா? அதே போல் கன்னி ராசிக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற வெற்றி மட்டும் நமக்கு காலதாமதமாகி கிடைக்கும், ஆனால் நிலச்சிருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டம் வரும், நடுவில் சோதனை வரும். குறிப்பாக 2026 to 30 இந்த காலத்தில் பெரிய முன்னேற்றம் வரும். நீங்கள் யார்ட்டையாவது கேட்கணும்னு நினச்சிங்க இல்லையா, எப்படா என் வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறணும்? 2026 to 30 இந்த 5 வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் உங்களை வெற்றிக்கான ரகசியத்தை சொல்கிறேன், பொறுமையாக இருக்கும். சனி சோதனையை தாண்டி வெற்றி பெற்றுடலாம். தவறான நண்பர்கள், போலி உறவுகளை ஒதுக்கி வைங்க. இந்த மாதிரி உறவுகள் உங்கள் பக்கத்தில் இருக்கவே கூடாது. அதே போல் அறிவு, ஒழுங்கு, உழைப்பு, இதுதான் உங்களுடைய வலிமை, அதை கெட்டியாக பிடிச்சிக்கும். சனி புதன் குரு பரிகாரம் இதை பண்ணிட்டா வாழ்க்கையில் வெற்றிங்கிறது அந்த தாமதப்படுறது, தடைப்படுறதெல்லாம் குறையும், சீக்கிரமாக கிடைக்கும். அதே போல் எந்த துறைகளில் வந்து உங்களுக்கு தாமதம் வருது அப்படின்னா சொத்து சார்ந்த, நிலம் சார்ந்த, வீடு சார்ந்த விஷயங்கள்ல. ஆனால் 2027க்கு பிறகு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாகும். திருமண வாழ்க்கை துணை 2026க்கு முன்னாடி சிக்கலாக இருந்திருக்கலாம், ஆனால் 2027லேருந்து 28ல் இது எல்லாமே முழுசாக சரியாயிடும். சேமிப்பு, நிதி சுதந்திரம் 2028க்கு முன்னாடி முடியாத விஷயமா இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்து நீங்கள் சேமிக்கிறது சாத்தியம், சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த துறையெல்லாம் உடனடியாக உங்களுக்கு முன்னேற்றம் வரும்னாக்கா 2026 to 27 தனியார் வேலை, பிஸ்னஸ்ஸு, கணக்கு, டேட்டா, மெடிக்கலு, எஜுகேஷனு, சாஃப்ட்வேர், இந்த மாதிரி துறைகளில் சீக்கிரமாக முன்னேறிடுவீங்க. 2028 30ன்னு பார்த்தாக்கா அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கியில், ரயில்வேவில், காவல்துறையில், நீதித்துறையில், அரசு பணிகளில் உங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு மேப் மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கும்.
2025ல் மன அழுத்தம், பணப்பற்றாக்குறை, உறவுகளால் துரோகம், தொழில் வேலையில் ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மை குறைவாக இருந்திருக்கும். இந்த நேரங்களில் இந்த 2025 முடியறதுக்குள்ள சோதனைகள் இன்னும் பாக்கி இருக்குது. ஆனால் இந்த 2025 முடிய உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும். சிறிதளவாவது முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க. 2026 சனி பகவானுடைய சோதனை குறையும். வேலையில் பிஸ்னஸ்லாம் நிலைச்சு நிற்பீங்க, வெற்றி அடைஞ்சிருங்க. புதிய வேலை வாய்ப்பு அமையும், புதிய தொழில் அமையும், நிலையான பணம் வரும். வாழ்க்கையில் உடைய நிலை எல்லாமே சரியாக போகுது. அந்த உணர்ச்சி உங்களுக்கு வரும். 2027 பொறுத்த வரைக்கும் பாக்கியம் அதிகம். வருமானம் சீராகும். சொத்து, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவுகளில் நல்ல கூட்டாண்மை கிடைக்கும். பணம், குடும்பம் ரெண்டிலுமே உங்களுக்கு அமைதி, சந்தோஷம் நிலைக்கும். 2028லாம் பெரிய அதிர்ஷ்டம் வரும், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உயர்ந்த வேலை, பதவி, அரசு தொடர்பான வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, உறவு உறுதியாக இருக்கும். குருபகனுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்குது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், என்ன ஒரு பாக்கியசாலிப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி உணர்வீங்க. 2023 டைமண்ட், வெளிநாடு, தூர பயணம், பிஸ்னஸ், தொழில் பெரிதாக பண்ணுவீங்க. சமுதாயத்தில் கண்ணியம், பேரு, புகழோட உழைப்புக்கு தகுந்த பரிசு கிடைக்கும். 2030லாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் பெரிய முன்னேற்றம், அரசாங்க உதவி, அரசு வேலையில் வாய்ப்பு, குடும்பம், பிள்ளைகள், பாக்கியம் எல்லாமே செழிக்கும். இந்த வருடங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லி முடிக்கலாம். இதில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் புத்திசாலிங்க, அது உண்மை. ஆனால் உலகம் புத்திசாலித்தனத்தை மட்டும் மதிக்காது. அதாவது கடினமான உழைப்புக்கு அதை விட மேன்மையான பலன் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு. புரியுதுங்களா? பொறுமை ப்ளஸ் வந்து நேர்மையான செயல் ப்ளஸ் பிளான், இது 3 இருந்தால் மட்டும்தான் கன்னி வந்து ஜெயிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து உங்களை குறைச்சி எடை போட்டுக்கிறீங்க. மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் உயர்வானவங்க, மனதளவில், உடல் அளவில், உடைய செயல்பாடுகள் ரீதியாக. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ சோதனைகள் அப்படிங்கிறத கிரகங்கள் கொடுக்குறாங்க. அந்த சோதனை முடிஞ்ச பின்னாடி நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கை வைக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாரையும் கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்க. வழக்கத்துலாம் ரொம்ப நெருக்கமாக விட்டுறீங்க, அது வேண்டாம். உங்களுக்கு வெற்றி தாமதம் தான், ஆனால் உறுதியாக கிடைக்கும். இதோட உன் மனசை வந்து வலிமைப்படுத்தணும். மனசு வந்து உடையாமல் இருக்கிறது நீ செய்ய வேண்டியது சனி பரிகாரம், லக்ஷ்மி நாராயண வழிபாடு, புதனை பலப்படுத்துறது, மன பராமரிப்பு. அதாவது உன் மனசுக்கே ஒரு பயிற்சி இருக்குது. தினமும் ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணுறது, 108 முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது. எப்போ ஜெயிப்பீங்க கரெக்டாக சொல்லட்டுமா? 2026 தொடக்கம் உங்கள் வாழ்க்கையை வந்து சீராகும். 2026, 28லாம் உழைப்புக்கு உண்டான பலன், பணநிலையில் உயர்வு, நல்ல வேலை, பிஸ்னஸ்க்குலாம் வாய்ப்பு இருக்குது. 2028, 30 உங்கள் பேர், புகழ், கண்ணியம், பாக்கியம் எல்லாமே செழிப்பாக இருக்கும். ஜெயிச்சு காட்ட போறீங்க. ஆரம்பத்தில் சோதனை, கடைசியில் வெற்றி. இதுதான் உங்கள் வாழ்க்கை வரலாறு. சிறிது காலம் துன்பம் தான், ஆனால் பெரிய காலம் செழிப்பு வந்து சேரும். மனசில் வச்சுக்கோங்க. மனநிலை ஏன் வந்து உங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னா, அதிகமாக யோசிக்கிறது, எதையுமே ஆழமாக யோசிப்பீங்க. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை செயல்படுத்த மாட்டீங்க. ஓகேங்களா? ஆனால் மற்றவங்களுக்காக அதை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்குறீங்க. நேர்மை எதிர்பார்ப்பு, அதே நேர்மை மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறது. நீங்கள் நேர்மை ஆளுங்க தான், ஆனால் மற்றவங்ககிட்ட அது இருக்குமா? நிஜ உலகம் அப்படி இருக்காது. இது வந்து உங்களுக்கு பெரிய காயத்தை கொடுக்குது. மனசு வந்து வலிக்குது. உங்கள் மனசு ரொம்ப மென்மையாக இருக்குது. நீங்கள் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனசுங்கிறது ரொம்ப மென்மையானது. அது சட்டுன்னு உடஞ்சி போயிடுது. ஏன் சில நேரங்களில் அழுகு கூட வச்சிருது. அது வெளியில் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளே அழுறோம். அதனால் வந்து உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தாமதப்படுது. நீ நேர்மையாக இருக்க, உண்மையாக இருக்க, ஒரு மேலதிகாரிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வேலையை கூட உங்ககிட்ட ஒப்படைச்சு அவங்களுடைய வேலையை உங்கள் தலையில் கட்டி அதுக்கு உண்டான பலனை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியில் ஆனால் தெரியுமா, நீ தான் செஞ்சு கொடுத்த, நீங்கள் தான் உங்களுடைய உழைப்புன்ட்டு. ஆனால் அவங்களுடைய உழைப்புக்காக போகுது. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக உழைச்சி நிறைய இடங்களில் கஷ்டப்படுறதுனால தான் கன்னி வந்து இன்றைக்கும் வந்து தாமதப்பட்டு நிற்கிறீங்க. புரியுதுங்களா? உழைப்புக்கு உண்டான பலன் வேணுனாக்கா அது வந்து உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து கரெக்டாக தப்பாங்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேளுங்க. அதிகமாக யோசிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்காக ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் தவறு. அதே போல் பெரிய அட்வைஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா? யாரையுமே நம்பாதீங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சுத்தம். புரியுதுங்களா? ஏன்னா கூட பிறந்தவங்களே உங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இது வந்து கன்னிக்கு விதிக்கப்பட்டது ஒன்று, விதினே கூட சொல்லலாம். அது கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இதில் உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகும்? அறிவு, கணக்கு, விவரம், சேவை, இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்ல பலனை கொடுக்கும். அரசாங்க வேலைன்னு பார்த்தோன்னாக்கா போட்டித் தேர்வுகள் மூலம் போலீஸில், வங்கியில், ரயில்வேயில், நீதித்துறையில், அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2026 to 28 நல்ல அரசு உத்தியோக வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் வேலைன்னு பார்த்தோன்னாக்கா அதே தான். கணக்கு, அட்மின், ஆராய்ச்சி, மெடிக்கலு, ஹெல்த்து, கம்ப்யூட்ரு, டேட்டா அனலிசிஸு, இதெல்லாம் உங்களுக்கு சாதகம்.
பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனு, புக் ஸ்டோரு, சாஃப்ட்வேரு, ஹெல்த்து, மெடிக்கலு, ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். கிரியேட்டிவிட்டான வேலைக்கு பார்த்தோன்னாக்கா ரைட்டிங்கு, பப்ளிஷிங்கு, மீடியா இது வந்து புதன் பலமாக இருந்துட்டால் மிக சிறப்பாக செழிக்கும். இப்போ கன்னி ராசினுடைய அடுத்த கேள்வி, நான் எந்த விஷயங்களை மாற்றிக்கணும், எந்த விஷயத்த நான் மாற்றவே கூடாது? மாற்ற வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதிகமாக யோசிக்கிறது, எல்லா விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அதை மனசில் போட்டு மன அழுத்தம் கொடுக்கறது, நட்பு ரீதியாக, உறவுகள் ரீதியாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருது. இது நீங்கள் எப்படி மாற்றணும்னா திட்டமிட்டு செயல்படுறது, தினமும் 15 நிமிஷம் தியானம் பண்ணுறது. அடுத்தது நம்பிக்கை உடனே கொடுக்கறது, புதிய மனுஷன் வந்து உடனே நம்புறது, ஏமாறுறது, தவறான முதலீடு, ஊர்வலால் பிரச்சனை. இது நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம்னுக்கா நெருங்கிய உறவுகள்கிட்ட மெதுவாக நம்பிக்கை வைக்கணும். அதே போல் மிகவும் கட்டுப்பாடு, ஆசை, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறது, சோர்ந்து போகிறது, குடும்ப ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனை வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது. இப்போ இதை வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா அடிக்கடி சுற்றுலா போங்க, இயற்கையை ரசிங்க, சூழலுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வரப்பாலாம் இருக்காதீங்க. ஆசை இருக்கா அது செஞ்சுருங்க. இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படிலாம் கிடையாது. அதே போல் தாமதமான பலனை உடனே வேணும்னு நினைக்கிறது, நான் உழைச்சேன் ஆனால் அதுக்கான பலன் இல்லை, இதனால் மனசு கவலைப்படுது. இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? பெரிய நேரம், பொறுமை, பரிகாரம் பண்ணுறது. ஒரு விஷயம் வந்துட்டு உடனே கிடைக்கிறதுனா கூட இல்லைப்பா ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது உடனே கிடைக்கிறப்போ அப்பாடா செம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை வச்சுக்கலாம். இப்படி மாற்றவே கூடாத விஷயம் நேர்மை, உண்மையை சொல்லக்கூடிய பழக்கம், நேர்மையாக நடத்த ரொம்ப முக்கியமானது. இதை மாற்றிக்கிட்டா வாழ்க்கை பாதிக்கும், உங்களுடைய தன்மையை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உழைப்பு, கடமை, இந்த உணர்வு, வேலை, குடும்பம், பொறுப்பில் உழைக்கிறீங்க, வெற்றிக்கு அடித்தளம் இதுதான். இதை குறைச்சிக்கிட்டா பணம் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக பாதிப்பு வரும். இதை மாற்றக்கூடாது. அதே போல் அறிவு, விவரம், திட்டமிடல், ஆராய்ச்சி, இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வலிமை கொடுக்குது. இது வந்து நீங்கள் மாற்றவே கூடாது, ஏன்னா இதுதான் உங்களுக்கு பலம். அதே போல் ஆன்மீக உணர்வு, பக்தி, வழிபாடு பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு மன அமைதி, வருமானம், குடும்பத்துடைய சந்தோஷத்தை பெறுவதற்கான வழி. இது எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மாற்றிக்கவும் கூடாது, குறைச்சிக்கவும் கூடாது. மாற்றம் செய்ய வேண்டியது ஓவர் திங்கிங்கு, எல்லாரையும் நம்புறது, ஆசை கட்டுப்படுத்துறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது. மாற்றவே கூடாது. நேர்மை, உழைப்பு, அறிவு, பக்தி, ஆன்மீக உணர்வு. இப்போ கன்னி ராசி பெண்கள் ஜெயிக்கணும், உங்களுக்கான வெற்றிக்கான ரகசியம் பரிகாரம் சொல்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, திருமணத்தில் தாமதம் இருக்குது, திருமண வாழ்க்கை சிக்கலாக இருக்குது, நம்பிக்கை துரோகம், போலி உறவுகள், உடனே சோர்ந்து போகிறது, மன அழுத்தம் அதிகமாகிறது, பெண்கள் தொடர்பான உடல் பிரச்சனை, உழைப்பு அதிகம் ஆனால் மதிப்பு ரொம்ப குறைவு, இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க இல்லையா? உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து எலுமிச்சம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். அடுத்த சனி பரிகாரம், சனிக்கிழமையில் கருப்பு எள் தானம், திருநள்ளாருக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது, சுக்கிரனுடைய பலம் சேர்க்கணும். வெள்ளிக்கிழமையில் வெள்ளை ஆடை உடுத்தி பால், அரிசி இதெல்லாம் தானம் கொடுக்கறது. அடுத்து புதனுடைய பலத்தை அதிகப்படுத்தணும். புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிந்து பச்சை நிற ஆடைகளை கூட தானம் கொடுக்கறது, பச்சை நிற காய்கறிகளை தானம் கொடுக்கறது. அதே போல் எமரால்டு அணியிறது, மரகதை பச்சை நிற கல் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சரியான ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிட்டு அணிஞ்சிக்கோங்க. அதே போல் மந்திரம், திருமணம் மற்றும் உறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை நமக, இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் 108 முறை சொல்லணும். திரும்ப சொல்கிற ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை நமக. இல்லை இது வந்து சொல்ல முடியலமா, சிம்பிளாக சொல்லு, ஓம் சாமுண்டாயை நமக, முடிஞ்சு போச்சு. அதே போல் மனசு வந்து உங்களுக்கு அமைதி பெறணும். ஓம் நமோ நாராயணா தினமும் சொல்லுங்க. இது வந்து ஆண்களுக்கு பரிகாரம் மற்றும் வெற்றிக்கான ரகசியம். வாழ்க்கையில் பிரச்சனை, வேலை, வியாபாரத்தில் தடை, பதவி உயர்வில் தாமதம், போலியான நண்பர்கள், துரோகம், திருமண வாழ்க்கையில் சிக்கல், மனைவி வந்து மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அதிகமாக யோசிக்கிறேன், தனிமையாக இருக்கேன், மனசு வலிக்குது, இதுக்கெல்லாம் பரிகாரம் அனுமன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில் அனுமன் சாலிஷா, அதுக்கு போல் அனுமனுக்கு வந்து வடைமாலை சாற்றி வழிபாடு செய்கிறது. சனி பரிகாரம், சனிக்கிழமையில் கருப்பியல் மற்றும் எள்ளெண்ணெய் தானம் கொடுக்கறது, எருமை மற்றும் பசுவிற்கு உணவு கொடுக்கறது. புதனுடைய பலம் அதிகப்படுத்த புதன்கிழமை பச்சை நிற ஆடை அணிந்துக்கோங்க. விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணுங்க. குருபலம், வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் நிற ஆடைகளை வந்து தானம் கொடுக்கறது, கடலைப்பருப்பு தானம் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அதே போல் மந்திரம், வேலை பணத்தில் வளர்ச்சி வரணும் அப்படின்னாக்கா ஓம் சக குரவே நமக, இந்த மந்திரத்தை 108 முறை வியாழக்கிழமையில் சொல்லணும். இல்லைம்மா இதை எனக்கு சொல்ல வரல அப்படின்னாக்கா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி 108 முறை. மன அழுத்தம் குறையணும், தோல்வி குறையணும் அப்படின்னாக்கா
ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லணும். ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணிட்டா வெற்றி நிச்சயம். பொதுவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னா, கன்னியை பொறுத்தவரைக்கும் வெளியில சிரிக்கிறீங்க, உள்ள வந்து நிறைய வருத்தங்கள் இருக்கு. இந்த கஷ்டங்கள் குறையறதுக்கு சனி, புதன், குரு பரிகாரம் ரொம்ப அவசியம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்திற்கான வழி உங்க கையில தான் இருக்கு. திரும்ப சொல்றேங்க, உங்களுடைய கஷ்டங்கள் மறையறதுக்கு நீ செய்ய வேண்டியது புதனை பலப்படுத்தணும். புதன்கிழமையில பச்சை நிற ஆடை அணியிறது, மரகதம் அந்த கல்லை வந்து அணிஞ்சிக்கிறது, புதன சோஸ்திரம், விஷ்ணு பகவானுடைய சரஸ்கர நாமத்தை ஜபிக்கிறது, சனி சாந்தி, சனிக்கிழமையில கருப்பு எள்ளெண்ணெய் தானம் கொடுக்கறது, கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவி செய்தால் சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். செவ்வாயை சமநிலைப்படுத்தணும். செவ்வாய்க்கிழமையில அனுமன் வழிபாடு, திருமண சிக்கல் குறையும். குருவை பலப்படுத்துறது, வியாழக்கிழமையில மஞ்சளர ஆடைகள், கடலை பருப்பை தானம் கொடுக்கறது. குரு பக்கபலம் வந்துட்டா குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். குறிப்பா பொருளாதாரத்தில் நல்ல நிலையான வருமானம் கிடைக்கும். அதே போல ஆன்மீக வழின்னு பார்த்தோம்னாக்கா, துர்க்கி அம்மன், விநாயகர் வழிபாடு, விஷ்ணு பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு. ராகு கேது சாந்தி செய்யலாம். நாகர்கோயில், திருநாகேஸ்வரம் இது போல ஆலய வழிபாடு நீங்க பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களுமே கன்னிராசிகளுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கதிரவனுடைய ஒளிக்கதிர் பட்டு விலகக்கூடிய, காணாம போகக்கூடிய பனித்துளி மாதிரி உள்ள கஷ்டங்கள் காணாம போக போகுது. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்டங்கள் உங்க வீட்டில் குடிக்கொள்ள போகுது. நீங்க நினைச்சது எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. வாழ்த்துக்கள். ஓம் நமோ நாராயணா.